ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்டர் கில்லர் சீசன் 2 எபிசோட் 3 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட்ஸும் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது திடீர்னு அங்க லைட் ஒன்று எரியுது. எதனாலனா இவங்க அவ்வளவு வேகமா சண்டை போடுறாங்க. ஒரு தாக்குதல்லையும் சோடு படும் போது அப்படியே ஷைன் ஆகுது. அந்த ஸ்வாட் கோஸ்ட் அந்த பொண்ணு சொல்றான், வந்து எதிர்பார்க்கல சைமன், நான் உன்கிட்ட நிறையவே எதிர்பார்த்தேன். ஆனா உன்னால இப்போ அந்த அளவுக்கு உன்னோட திறமையை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அதனால நீ ஸ்லோ ஆயிட்டியா என்ன? இதுதான் நான் யோசிச்சு பார்த்த அளவுக்கு நீ ஒன்னும் கிரேட்டா இல்ல. ஏன்னா நான் ஒண்டி வயசாவாத சைமன் இருந்தா இப்போதைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அங்க சைமன் மேலேயும் கையில அடிபட்டிருக்கும். அந்த பொண்ணுக்கு பார்த்தா அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க அவ்வளவு காயமா இருக்கு. அந்த பொண்ணும் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்ப்ரே பண்றா. இது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இதுவும் ஒரு ரோலை பிளே பண்ணும். பொண்ணு திரும்பவும் தாக்க வரா. அங்க சைமனும் யோசிக்கிறான், இப்போ இந்த பொண்ணு ஸ்வார்ட்மேன்ஷிப்ல ஒரு கை தேர்ந்தவளா இருக்கா. இப்போ நான் வந்து இவளை பத்தி கவலைப்படல. முன்னாடி ஒரு பர்சன் தடியா இருக்கான்ல, அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும். ஆனா இவங்க ரெண்டு பேரையும் நான் தடுக்கணும்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியாவுக்கு போகணும். ஏரியா இது வந்து பத்தாது. அங்க சைமனும் அங்க செம்ம வேகமா தாக்கும் போதே சொல்றான், நம்ம ஏன் வெளியில போய் சண்டை போடக்கூடாது, ஏன்னா இது ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டி. இதை நான் நாசமாக்க விரும்பல. நான் எதுக்கு கவலை பண்ணும், ஏன்னா நீ வந்து எப்படியோ சாக தான் போற. சைமன் மேல அவ பயங்கரமா தாக்க வரா. சைமன் அந்த ஜன்னல் வழியா வெளியில ஓடி போயிடறான். அட என்ன அவன் ஓடி போலான்னு பாக்குறானா? ஆமா, நீங்க என்ன வெளியில போக போறீங்களா? ஏன்னா வெளியில பயங்கரமா மழை பெய்யுது. உங்களுக்கு ஓகே தானா? அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல, நான் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல சைமனை காட்டுறாங்க. அங்க ஓடி போகும்போதே சொல்றான், நம்மளோட சோட எது திரும்ப ஷேர் பாக்குது, இந்த வெட்டுற விஷயம் இதுதான். இதை நம்ம வெட்டுறோமோ அதுல வந்து நம்மளால எசன்ஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நான் அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற அந்த சோட அதுல வந்து எசன்ஸே இல்ல. ஏன்னா அவ இது வரைக்கும் ஹியூமன்ஸை நிறைய வாட்டி வெட்டியிருக்க போல. நிறைய வாட்டி அவ என்ன தாக்காம இருந்ததுனாலும் அவளோட சோட அது ரொம்ப பெருசா இருக்கு. அதை வச்சு என்னோட ஸ்கின்ல ஒரு வாட்டி பட்டாலே போதும், அது எனக்கு ஒரு பெரிய காயத்தை கிரியேட் பண்ணுது. இந்த சைடு அந்த பொண்ணு ஓடி வந்துங்கன்னே சொல்றா, இங்க நீ ஓடி போற சைமன், இதே மாதிரி நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் ஓட போற? நெக்ஸ்ட் சீன்ல சைமன் ஒரு ஏரியாவுக்கு வந்து நிக்கிறானா. அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷம். சைமன், நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான இடத்துக்கு நீ வருவேன்னு. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இந்த இடத்துல இருந்து நீ குதிச்சு சாக போறியா என்ன? சரி, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி எல்லாருமே என்ன எதுக்கு ஸ்வாலிங் ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், ஏன்னா நீ எப்படியா சாக தான் போற. உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அங்க பின்னாடி அந்த பர்சனை சொல்றான், இல்ல நீ வந்து அந்த ஆளை சாதனமா இட போடாத, நாம உண்மையிலேயே ஒரு பயங்கரமானவன். அங்க இப்பதான் சைமனே சொல்றான், ஏன்னா என்னால எல்லாத்தையுமே வெட்ட முடியும். ஏன் இங்க இருக்கிற காத்து, வேவ்ஸ், பெய்யற இந்த மலை எல்லாத்தையும், அதனால தான் எல்லாருமே என்ன அப்படி கூப்பிடுறாங்க. சம வேகமா வந்து அங்க பயங்கரமா வெட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு சைடும் அவன் வெட்டி போட்டுறான் அந்த பொண்ணை. அதனால அந்த பொண்ணு அப்படியே வெல்றா. ஃபைனலி நான் இவ்வளவு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன் கூட ஒண்டிதான் சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா நீ ஒண்டிதான் இப்போ மிச்சம் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வருது, என்ன அதுக்குள்ள என்ன முடிச்சிட்ட அப்படி நீ யோசிக்கிறியா? நான் இதை பார்த்து சைமன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா இப்பதானே அந்த பொண்ணை கொன்னா. அதுக்குள்ள அந்த பொண்ணு அப்படியே நிக்கிறா, அவளுக்கு எதுவுமே ஆகல. என்ன ஆச்சு சைமன், ரொம்ப குழப்பத்துல இருக்கியோ? நீ நல்லா உனப்பாரு, நான் அப்பதான் உனக்கு புரியும். சைமன் அவனை பாக்குறான். அவனோட உடம்புல இன்னொரு வெட்டு காயமும் இருக்கு. இது எப்போ ஆச்சு? நான் வந்து உன்னை கொன்னனே, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் தான் உன்னை ஜெயிச்சிட்டேன். இது எப்படி நடக்கும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சைமன், இது வந்து ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. அதாவது நீ என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வார்ட்மேனா இருந்தாலும் உன்னால என்ன எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அங்க சைமனும் யோசிக்கிறான், நான் அவளை பயங்கர வேகமா போய் வெட்டினேன், இருந்தாலும் ஏன் அவ சாகல? அங்க சைமனும் யோசிக்கிறான், அப்போனா என்ன நான் ஏதாச்சும் ஒரு பேயால பொசஸ் ஆயிட்டேனா? இல்ல இதெல்லாம் வெறும் ஹலூசினேஷன் நினைக்கிறேன். நான் இதுல இருந்து வெளில வரணும். எனக்கு இப்போதான் புரியுது, அவ ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு பர்ஃபியூம் போட்டா, இதுல ஏதோ ஒரு ட்ரக் கலந்துருக்கான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து என்னால என்னோட கண்ணை நம்ப முடியாது. என்னோட கண்ணை மூடிட்டு அப்படியே என்னோட டெக்னிக்கை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்க கண்ணை மூடிட்டு பயங்கர வேகமா உன்னோட டெக்னிக் யூஸ் பண்ணி தாக்க வரனா. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா சிரிக்கிறா. இவனை போய் ஸ்வாட் செயின்ட்னு சொன்னாங்களே, ஏன்னா அவனோட நிலைமையை பாருங்க. அவன் என்னதான் ஒரு ஸ்வாட் செயின்டா இருந்தாலும் இவனுக்கே இந்த மாதிரி நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு குடிக்கார மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டா அவன் அன்ஸ்டேபிள் ஆயிட்டான். ஏன் ஈவன் இப்போ அவனால நான் பேசுறத கூட கேட்க முடியல. அங்க சைமனோ பயங்கரமா கத்துறான், ஹேய் உனக்கு தெரியுமா நான் வந்து யாருன்னு? என்னால நான் பொசஸ் ஆகல, எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் கோஸ்டும் இல்ல. இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்வாட் பொண்ணும் அப்படி சிரிக்கிறான். சரி, நான் எவ்வளவு நேரத்துக்கு தான் நான் இப்படியே சிரிச்சுன்னு இருக்குது, நான் உனக்கு காட்டுறேன் எதனால எல்லாருமே என்ன ஸ்வாட் கோஸ்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு. அங்க அப்படியே தாக்க வரும்போதே அவ சொல்றான், ஏன்னா நான் ஸ்வாட படிக்கும் போது ஒரு கோஸ்ட் மாதிரி எல்லாருமே தாக்குவேன். சீன்ல ஸ்கூலோட சீனை கட்டுறாங்க. அங்க ஒல்லி பையாவும் குண்டு பையாவும் மெசேஜ் பண்ணிருக்காங்க. என்ன ஆச்சு அந்த டீச்சர் ஹேஜனுக்கு? எவ்வளவு மெசேஜ் பண்ணியும் எந்த விதமான ரிப்ளைவும் வரல. லவ், இது வந்து உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். ஆமா நீ வந்து அப்படி என்ன மெசேஜ் பண்ண காட்டு? வந்து எவ்வளவோ பண்ண, நேத்து வரைக்கும் அவங்க பேசுறாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க பேசவே இல்லை. நம்ம ஒரே ஒரு போட்டோவை தான் அனுப்பியிருக்காங்க. இதுல ஒரு க்ளூவும் இருக்கு, அதை நம்ம
பீட்டரும் பாத்துறான். இந்த சைடு அங்க யூனாவா அவங்க கலாய்க்கிறாங்க. ஆமா உனக்கு என்ன புரிய போகுது பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ பத்தி? ஆமா எனக்கு புரியாம வேற யாருக்கு புரியும்? சாரி யூனா, நீ வந்து ஒரு பொண்ணே இல்ல. உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா? அங்க அப்படியே அவ தாக்க ஆரம்பிக்கிறா. சைட்லயே பீட்டரும் யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிருக்கான். டேய் கிம்மு, என்னை வந்து காப்பாத்துறா, இந்த பொண்ணு வந்து எங்களை அடிக்கிறா. சீன்ல அந்த கண்ணு தெரியாத அந்த பொண்ணையும் மேனேஜர் அவனையும் கூப்பிட்டு வேற ஒரு இடத்துக்கு வராங்க. ஆமா சீனியர், நீ வந்து எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? ஏரியா இது வந்து ரொம்ப தூரம், அதுக்கும் மேல ஒரு மாதிரி எனக்கு குளிரா இருக்கு. ஆனா பீட்டர் எதுவுமே பதில் சொல்ல. ஏன்னா அங்க ஒரு டப்பா இருக்கு. பார்த்து அந்த நாய்க்குட்டியும் சரி பீட்டரும் சரி ஒரு மாதிரி ஒருன்னு இருக்காங்க. ஆமா என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? உங்க பீட்டர் நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இதே சைமன் கேட்டான், நான் வந்து உன் கூட ஜாயின் பண்றேன். பெருமா வார்த்தையை உண்டே சொல்றா, உன்னோட வழியில யாரு வந்தாலும் நான் வந்து அவங்கள வெட்டி போடுறேன். எதுக்கு அவனை இன்வைட் பண்ணல? நான் இன்வைட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது. அந்த டப்பாவையே திறக்கிறான். அந்த டப்பாக்குள்ள சைமனோட ஒரு கை இருக்கு. டியர் பீட்டர், இது வந்து உனக்காக தான் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு பர்சனும் பார்த்து அந்த பொண்ணுக்கும் ரிப்போர்ட் பண்ணிருக்கான். மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த கிஃப்ட் எடுக்க ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. சொன்ன அந்த வயசான ஆளு அவனும் இருக்கான். என்ன ஒண்ணு வந்து தனியா வரல, ஒரு 3 பேரா வந்திருக்கான். பக்கத்துல ஒரு லேடி இருக்கு, கூட ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ஒரு யங்கான ஆளும் இருக்கான். இருங்க, அந்த யங்கான ஆளை காணோம். அவன் இப்படி தேட ஆரம்பிப்பானா, சைல தான் இருப்பான். போனை பிடிங்கி பயங்கரமா அவன் கத்துறான். ஓ அந்த புது சைமன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த சைமன், அது நீதானா? பீட்டர், அப்புறம் இது நீ தான் பேசுறியா? எதிர்பார்க்கல நான் உன்கிட்ட எவ்வளவு சீக்கிரத்துல பேசுவேன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ உன்னைய கோஸ்ட் அழைக்கிறல, அந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்க கூடாது. நான் வந்து யாருன்னு காட்டுறேன். பர்சனும் பின்னாடி அட்டாக் பண்ண வந்திருப்பால, உன்னோட கையை உடைச்சு அப்படியே முறுக்கி உட்கார வச்ச ஆளு. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு மேல வந்து ஒரு கோஸ்டா இருக்க முடியாது. ஏன்னா உண்மையிலேயே நான் வந்து அங்க வரப்போறேன். அதாவது நீ வந்து என்னோட கையில ரொம்ப பெயின்ஃபுல்லா சாக போற ஒரு உண்மையான கோஸ்டி கிட்ட. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போக போகுது. பீட்டர் அங்க கோஸ்ட் பொண்ணை தேடி போக போறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம பீட்டரை பத்தி அவளுக்கும் அந்த கோஸ்ட் பொண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம பீட்டர் ரொம்ப எங்க இருக்கான், அந்த கோஸ்ட் பொண்ணால கண்டும் பிடிக்க முடியாது. அப்புறம் நம்ம பீட்டர் அங்க டைரக்டா போய் அந்த கோஸ்ட் பொண்ணு கூட சண்டை போட போறான். சரி ஏதோ ஒண்ணு, நம்ம அதை கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். சரி ஏதோ ஒண்ணு, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.